दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां मंदस्मितमुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। सद्गुरुनाथ महाराज की जय, समस्त साधु मंडल की जय। பகவானுடைய அற்புதமான கருணையினால நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு இந்த திவ்யமான மனுஷ சரீரம். இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு அங்க அவயவங்களும் ஒரு காரியத்துக்காக நமக்கு பயன்படுறது. வாஸ்தவத்தை மகான்கள் அபிப்பிராயம் எல்லாமே பகவத் அர்ப்பணமாக இருக்கணுங்கிறது தான். கேயி கேயி மாஜே வாச்சல துக்காராம் மகாராஜ் சொல்றார், ஒரு அங்கத்துக்கும் என்னென்ன வேலைன்னு. தலையே நீ வணங்காயின்னு அங்கமாலையில் அப்பர் சுவாமிகள் சொன்னது போல சரீரம் எடுத்ததோட பிரயோஜனம் பகவத் கைங்கரியம், குரு கைங்கரியம், பாகவத கைங்கரியம் தான். ஆனா லௌகீக மனுஷாலான நம்மளால அப்படியெல்லாம் முழுமையா இருக்க முடிய மாட்டேங்கிறது. உலகம் இழுக்கிறது நம்மள. அது முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்கள் உலகத்தை பார்க்கிறது. பலவிதமான வஸ்துக்களை பார்க்கிறோம், பலவிதமான மனுஷால பார்க்கிறோம். சில பேரை பார்த்தா பார்க்கலாம் போல தோன்றது, சில பேரை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கணும் போல இருக்கு. சில இயற்கையான காட்சிகளை பார்க்கும் பொழுது அப்படியே மனோகரமா இருக்கு. எங்கேயாவது கோரமான ஒரு சம்பவத்தை பார்த்தா சட்டுன்னு கண்ணை முடிக்கிறோம், பிடிக்க மாட்டேங்கிறது. பிடிச்சிருக்கிற மனுஷால பார்க்கறத பிரியமா பார்க்கிறோம். அவளுக்கு நமக்கு அபிப்பிராய பேதம் வந்துருச்சுன்னா அவளை பார்த்தே மூஞ்சியை திருப்பின்னு விடுறோம். ஆனா இந்த சர்ம சக்ஷுஷுன்னு சொல்லக்கூடிய ஊனக்கண்ணு தான் அதை சொல்றது. கண்ணு நன்னா இருந்தா கூட அதுக்கு பேர் ஊனக்கண் தான். ஞானக்கண் இல்லைன்னா ஊனக்கண் தான். இந்த ஊனக்கண்ணால பார்க்கிற வஸ்துக்களால சுகதுக்கங்கள் மாறி மாறி வருதே தவிர சுகத்தையும் துக்கத்தையும் தாண்டின ஆனந்தம்ங்கிறது வரவே வராது. ஆனந்தம்ங்கிற நிலையை ஒருத்தன் அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு சுகதுக்கம் கிடையாது. சுகம்ங்கிறது அல்ப விஷயம். துக்கம் இல்லாத நிலையை சுகம்னு சொல்றோமே தவிர சுகதுக்கம் கடந்த நிலையில இருக்கிறதுனால தான் ஞானிகளுக்கெல்லாம் பேருக்கு பின்னாடி ஆனந்தம்னு போடுற வழக்கம் உண்டு. என்னன்னா அப்படி இருக்காங்கிறதுனால. இந்த ஆனந்த நிலை எப்ப கிடைக்கும்னா பகவத் தரிசனத்தினால, குரு தரிசனத்தினால, சாதுக்கள் தரிசனத்தினால கிடைக்கும். அது ஏன் நிலைச்சு நிக்கிறது இல்லை? ஆனந்தம்ங்கிறது நிலையானது தான். அது ஏன் நிலைச்சு நிக்கிறது இல்லைன்னா நம்ம சத்சங்கத்துல நிரந்தரமா இருக்க முடியறது இல்லையா? இல்லையா? இருக்கிற மட்டும் நன்னா இருக்கு, அப்புறம் மாறி போயிடுறது இல்லையோ. ஆத்துல சத்சங்கம் வச்சுட்டு இருக்கோம், ஒரு வாரம் சத்தாக நடக்கிறது, நவாக நடக்கிறது அப்படின்னா ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு. இப்படியே இருந்துட்டா தேவையில்லையேன்னு தோன்றது. நடைமுறைக்கு சாத்தியமான இல்லை. சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், அந்த சத்சங்கத்துக்கு அளவுண்டு. நல்ல புஸ்தகங்களை படிக்கலாம், அதுவும் சத்சங்கம் தான், அதுக்கும் அளவுண்டு. அளவில்லாத சத்சங்கம் எதுன்னா உனக்குள்ள இருக்கிற சத்தோட சங்கம் வச்சுக்கோ, அதுக்குதான் இந்த சத்சங்கங்கிறாரு. இந்த சத்சங்கம் கேட்கறதுனாலையும் இந்த சத்சங்கம் படிக்கிறதுனாலையும் அந்த சத்தோட சங்கம் ஏற்படணுங்கிறது தான் சத்சங்கத்துவ நிசங்கத்துவம்னு ஆச்சாரியால் சொன்னதோட அர்த்தம் என்னன்னா அடியார்களோடு சேர்ந்து பழகி ஏகாந்தமாக ஆயிடுங்கிற. சங்கு சுப்பிரமணியன் ஒரு பாகவதர் இருந்தார் அந்த காலத்துல. அவர் நாம சங்கீர்த்தனம் முடிஞ்ச உடனே சர்வத்திர ஹரிநாம ஸ்மரணம் ஹரிஹின்னு சரின்னு கிளம்பி விடுவார். ஆதி விடு ஹரின்னு சரின்னு கிளம்பிடுவார். பிரசாதம் வாங்க நின்னா அங்க வம்பு வரும் வரும். இவ்வளவு நேரம் கேட்டோமே பஜனை, அது பிரசாதம் இல்லையா? மகான்கள் வாக்குன்னா அதான் உச்சிஷ்ட பிரசாதம். போருமே எந்த நிலையிலும் சத்சங்கத்தை அசத் சங்கம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்.
நாங்கள் நின்று பிரசாதம் வாங்கினேன், அவனுக்கு 2 தொன்னை கொடுத்தா எனக்கு 1 தொன்னை தான் கொடுத்தான்னு தகராறு வந்துடும். அவனுக்கு கொடுத்த லட்டு பெருசாக எனக்கு சின்னதாக வந்ததுன்னு வந்துடும். தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும் கொடுக்குறான், ஓர வஞ்சனை. அவ்வளோ நேரம் அனுபவிச்ச சத்சங்கம் பூரா பாழா போயிடும். இந்த தேகாபிமானம் போகணும், லௌகீகத்திலேருந்து விலகணுங்கிறதுக்கு தானே சத்சங்கம் வரோம்னா, கலிபுருஷன் அங்கே கேட்டிலே உட்காந்துட்டு இருப்பான். அது எப்படி நீ நிம்மதியாக ஆத்துக்கு போவேன், நான் பார்த்து விடுறேன் பண்ணிடுவான். அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா அந்த சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டா பிரசாதம் கொடுத்துட்டா சிந்தாம சுதராம வீட்டுக்கு கொண்டு போறது போல அந்த ஆனந்த அனுபவத்தை இழக்காமல் இருக்கணும். அப்புறம் இடையிறாத அந்த சிந்தனையிலேயே இருந்து கொண்டே இருக்கணும். கதாசிரவணம் இல்லாத ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்கிற மகான்கள். நாட் ஈவன் சிங்கிள் டே. சந்தியாகாலம் ஆயிடுதுன்னா சத்கதா சிரவணத்துக்கு தான் அந்த நேரம். ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்வார், சூரிய வெளிச்சம் இருக்கிற மட்டும் லௌகிக காரியம் பண்ணிட்டு போற, அது அட்லீஸ்ட் அஸ்தமனமானதுக்கு அப்புறமாவது நீ தூங்குற மட்டும் இருக்கிற நேரத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்படாதாங்கிற. பெரியவா இன்னும் இறக்கமா கேட்கிற, காத்தால 2 நிமிஷம் சாயந்தரம் 2 நிமிஷம் இந்த சன்னியாசிக்கு பிட்சை போடுங்களே. வேற ஒன்றும் உங்களை நான் கேட்கல. தூங்கி எழுந்திருந்தவொடனே படுக்கையில உட்காந்து உலக விவகாரங்களை ஆரம்பிக்க போறேன், நாராயணன் கிருபை வேணும், 2 நிமிஷம் ஹரிநாமம் சொல்லுங்க. சந்தியா காலத்துல எல்லாம் ஒடுங்குற நேரம், மனசும் ஒடுங்குற நேரம், 2 நிமிஷம் பரமேஸ்வரனோட நாம சொல்லுங்க. அது போருமானா இந்த 2 நிமிஷத்தை நீ கொடுத்துட்டேன்னா ஒன்னு அவன் எடுத்து விடுவாங்க. அப்ப சத்சங்கம் ஒண்ணுதான் சுகத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். குரு தரிசனம், சாது தரிசனம், இது 2ம் பகவத் தரிசனத்துக்கு நமக்கு வழிவகுக்க கூடியதுங்கிறதுனால பகவத் தரிசனம்ங்கிறது அத்தனை சுலபமாக சொல்லப்படலை. காரணம் என்ன? அதுக்கான தவிப்பும் ஒரு தாகமும் இருந்தால்தான் அது கிடைக்கும். இல்லைன்னா அது கிடைச்சா கூட அதோட அருமை நமக்கு தெரியும். ஒரு பொருளோட அருமை தெரிய வேண்டாமா? சில உற்சவங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். எந்த மகானுக்கு உற்சவம் பண்ணாலும் அந்த படத்தை நிறைய பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா. இந்த சும்மா கொடுக்கறது வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. பார்த்தேன்னா கேட்டுல 10 படம் வெளியில கிடக்கும் தெருவில். திருவண்ணாமலை கிரி பிரதட்சணத்தை நீங்க பார்க்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு நிறைய அன்னதானம் பண்ணுவா. அன்னதானம் பண்ணா புண்ணியம்னு இவா பண்றா. ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டுட்டோமே வயிறு உடனே கொள்ளாதேன்னு கவலையெல்லாம் கிடையாது. எங்க கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பான். அதுல கொஞ்சம் குறிச்சுட்டு அப்படியே ரோட்ல தூக்கி போட்டுருவான். சுவாமி பிரசாதம் அன்னம்ங்கிற மரியாதை கிடையாது. அப்போ எவன் தூக்கி போட மாட்டான், எவனுக்கு பசி இருக்கோ தூக்கி போட மாட்டான். அதனால ராமலிங்க சுவாமிகள் பசித்திருட்டார். தெய்வீகமான பசியும் அந்த தாகமும் உனக்கு இருந்தால் ஒழிய சத்சங்கத்தினால உனக்கு என்ன லாபம்? தபோவனத்துல குருநாதர் உட்கார்ந்து இருந்தார். ஒரு சமயம் டி.கே. சுந்தரசேகர்னு ஒரு ரமண பக்தர் அவர் வந்திருந்தார். சுவாமி மோன நிலையிலேயே தான் இருப்பார். சமயத்துல ஏதாவது சில வார்த்தைகள் வரும், அதை அனுபவிக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பான். ஸ்ரீ அண்ணா ஒரு சொன்னார், தபோவனத்தை உபன்யாசம் பண்றத வாசுதேவ பிரம்மங்கிற வாசுதேவ தாத்தாவும் அண்ணாவும் போவாளாம். அப்போ வாசுதேவ பிரம்மன் சொல்லுவாராம் அண்ணாட்ட, அங்க போனா அவர் நம்மள ஏதாவது பேச சொல்லி வாயை பிடுங்குவார், நான் பேச மாட்டேன், நீங்களும் பேசாதீங்க. அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம். வேதாந்தமா சில கிளாஸ் எல்லாம் நடக்கும் பாரு அண்ணா. தபோவனத்து மாடியில வித்யானந்தகிரி சுவாமிகள் தஞ்சாவூர்காரர் தான், தபேங்கிற பேர் இவருக்கு. அவர் வேதாந்த பாடம் எடுப்பார். முமுட்சுகள்லாம் அங்க போங்கன்னு சொல்லுவா. அண்ணா சொல்றார், வேதாந்தம் நேர உருவெடுத்து உட்காந்து இருக்கும்போது அங்க கிளாஸ்ல என்ன வேலை, நாங்க இவரை விட்டு நகர மாட்டோம். அங்க புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதுக்கு அனுபவத்துல நேரம் வரப்போறது. அப்படி சாமி உட்கார்ந்து இருக்கிறத ஒரு சமயத்துல ஒரு பக்தர் சொல்றார், நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு ஆவலோடு இருக்கும், சொல்றவா இல்லை அப்படின்னு சொன்னார். சுந்தரசேகர் சொன்னார், சொல்றதுக்கு சுகபிரம்ம இருக்கார், கேட்கறதுக்கு பரீட்சித்து இல்லைன்னு. அப்ப சுவாமி சொன்னார், ஆமாமா வயிற்று வலி ஆஸ்பத்திரியில போய் விருந்து வச்சாப்புல இருக்குன்னு. ஏத்துக்க முடியாத வாழ்க்கை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அது கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அது மாதிரி பகவத் தரிசனத்துல ஒரு தாபம் இருக்கணும். சுவாமி உன்னை பார்க்கணுமே பார்க்கணுமேங்கிற அந்த தாபம் இருந்து கிடைக்கிற தரிசனம் இருக்கு, அதோட ஆனந்தம் தனிதான். விரதம் இருந்து சரண கோஷம் போட்டு அன்ன ஆகாரத்தெல்லாம் சுருக்கி சரீர தர்மங்கள் எல்லாம் ஒதுக்கி அப்படி இருமுடி எடுத்துட்டு அவ சபரிமலையில போய் பார்க்கிற தரிசனம் வேற, யார் வேணாலும் போலாம்னு போய் பார்க்கிற தரிசனம் வேற. அந்த அருமை யாருக்கும் புரியாது. திருப்பதிக்கு நல்ல சௌரியமா ஏசி கார்ல ஜம்முன்னு தெரிஞ்ச ஆள் மூலமா ஏற்பாடு பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க.
படி ஏறி பகவன் நாமா சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பெருமாள் தனியா இருப்பார். சத்தியம் இதெல்லாம். எந்த அளவுக்கு நம்ம சரீரத்தை உருக்கிக்கிறோமோ, ஊனொளி சுருக்கி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி இதை சுருக்கணும். அப்பதான் பகவானுடைய தரிசனம் நமக்கு அந்த அனுபவம்ங்கிறது கிடைக்கும். பெரிய புராணம் படிச்சு 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 அதுல நாட்டம் உண்டாகி, சிவபெருமான்கிறவர் கோவில் ஏதோ லிங்க திருமேனில இருந்து அபிஷேக அர்ச்சனை வாங்கிக்கிறவர் இல்ல, இவ்வளவு உருகி பக்தி பண்ணினா அந்த பக்தாள் வாழ்க்கையில இறங்கி திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு கண்ணில் தாரதாரியா தண்ணி வந்துடுத்து. மதுரையில வெங்கட்ராமன்கிற குழந்தைக்கு 12-13 வயசு பையன், பள்ளிக்கூடம் படிக்கிற பையன். அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நண்பர்களோட போனது உண்டு. கோவில் பெருசா இருக்கும், அங்கேயே ஓடி பிடிச்சு விளையாடுவா. அப்புறம் என்னன்னா அங்க பெருசா பத்ரகாளி பைரவர் பெரிய திருமூர்த்தி இருக்கும். வெண்ணெய் உருட்டி உருட்டி போடுவா. அந்த வெண்ணெய் எல்லாம் திரட்டி எடுத்துட்டு வந்து கடையில இட்லி வாங்கி அதுல தடவி எல்லாம் தும்போன்னு அவரே சொல்லியிருக்காரு பின்னாடி. பெரிய புராணம் படிச்சதுக்கு அப்புறம் சுவாமி சன்னிதானம், அம்பாள் சன்னிதானம் மறந்து போய் நாயன்மார்கள் சன்னிதானத்தை நின்று நின்று கதறி 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 எழுதிட்டேன். இந்த பக்தி எனக்கு வரலையே, இவாள மாதிரி எனக்கு உருக வரலையே அப்படிங்கிற உருக்கம் ஏற்பட்டு அந்த தாபத்தெல்லாம் போய் சுவாமி சன்னிதானத்தை, அம்பாள் சன்னிதானத்தையும் கொட்டி அந்த பக்தி பெருகினதுனால, பக்தியினால ஞானம் உண்டாகி தன்னுடைய மரணத்தை தானே மனக்கண்ணால பார்த்து, இந்த உடம்பு போனதுக்கு அப்புறமும் ஒண்ணு இருக்க போறதே, அதுதானே ஆத்மஸ்வரூபம், அதுதானே நானா இருக்க முடியும், இந்த அழியற உடம்பு நானா இருக்க முடியாதே. அப்பா போன போது எல்லாரும் அழுதா, ஏன் அழுறேன்னு கேட்டா அப்பா போயிட்டாருன்னு சொன்னா, போனே அப்பா படுத்துன்னு இருக்காருன்னா, இல்ல இது அது அவரோட உடம்புன்னா. அப்பா அங்க போயிட்டார் அப்பா, நான் அப்பா சுவாமிகிட்ட போயிட்டாருன்னு சொல்றா. அப்போ அவரால் போக முடியும்னா அந்த உடம்பு அவர் இல்லைன்னா, நான் போனா நான் இறந்து போனேன்னா நான் எங்கேயோ போறேன், அந்த உடம்பு நான் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் தன் மரணத்தை தானே கல்பனை பண்ணி கொண்டு படுத்துட்டு மரண தியானம் பண்ணினார். மரண தியானம் மரண அனுபவத்தை கொடுத்துடுத்து. மரண அனுபவம் ரமண அனுபவமா மாறிவிட்டு. அதுக்கப்புறம் ஆத்த விட்டு கிளம்பி போன குழந்தை ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போறது, நான் என் அப்பாவை தேடி போகிறேன், இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது, இதை தேடி யாரும் பணம் செலவு செய்ய வேண்டாம். நான் ஆரம்பிச்சார், அதுல முடிச்சார், கீழே கையெழுத்து கூட போடல. அந்த 3 லைன் தாண்டத்துக்குள்ள கையெழுத்து போடுற ஆள் இல்லை. அண்ணாக்கு ஒரு பின்குறிப்பு எழுதினார், என்ன ஸ்கூல் ஃபீஸுக்கு கொடுக்குற பணத்தை தான் ட்ரெயினுக்கு எடுத்துட்டு போறேன், உன்னுடைய பணம் ஃபீஸ் இன்னும் கட்டலைன்னு எழுதிட்டு அதுல 2 ரூபாய் வச்சுட்டு 3 ரூபாய் எடுத்துட்டு எந்த ட்ரெயின் பிடிச்சு போகணும், எப்படி போகணும், திருவண்ணாமலைக்கு எப்படி போகணும்னு தெரியாது. அதுக்கு வந்து யாரோ ஒரு மாமா வந்து, எந்த ஊர்ல இருந்து வரேன் மாமா அப்படின்னு கேட்டா, தெரியாதாடா நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன். என்ன அருணாச்சலம் கேட்ட உடனே உடம்பெல்லாம் என்ன இப்படி பேரே ஆனந்தமா இருக்கே, இப்படி ஊர் இருக்கா, இது எங்கோ லோகாதீதமா இருக்கிற இடம் போல் இருக்கு, கைலாசத்துக்கு கன்னடம் எங்க இருக்குமோ அப்படின்னு நினைச்சு, மாமா அது எங்க இருக்குன்னு, நம்ம திருவண்ணாமலை தாண்டான்னு. அந்த பேரு கேட்டதுலேருந்து நான் பைத்தியமாயிட்டேங்கிறேன். பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா. அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்க போனோம்னா அப்பாவை தேடின்னு போற குழந்தை போல, ஏன்னா சுந்தரமையருங்கிற அப்பா போயிட்டார், அவர் இந்த ஜென்மாவுக்கான அப்பா, அந்த உடம்புக்கான அப்பா, நிஜமான அப்பாவை தேடின்னு போகணுங்கிற ஆர்வத்தில் அந்த குழந்தை கிளம்பி, அப்பா நான் உன்னை பார்க்க வரப்போறேன், உனக்கும் எனக்கு நடுவில் யாரும் இருக்கக்கூடாது, ஏகாந்த தரிசனம் கொடுன்னு அனல்ல இட்ட மெழுகுன்னு சொல்வாள், அந்த மாதிரி தாபத்தோடு உருகி 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 அங்க போய் அந்த லிங்கத்தை கட்டிண்ட உடனே அப்பான்னு கட்டிண்டார். குழந்தை வருதுன்னு சாமிக்கு தெரியாத, அர்ச்சகர் அண்ணன் அனுப்பிச்சு விட்டார், யாருமே இல்லை சன்னிதானத்துக்கு. கட்டிண்ட உடனே உடம்புல இருக்கிற தாபம் எல்லாம் தணிஞ்சு மனசு குளிர்ந்து உடம்பு குளிர்ந்து போய், கிருதகி பிம்பளா பாண்டுரங்கன் நரஹரி சிவனார் சொன்னது போல உள்ளுக்குள்ள அருணாச்சலேஸ்வரர் வந்துட்டார், ஆவாகனம் ஆயிட்டார் இல்லையா. அப்படி தாபத்தோடு போன குழந்தை பகவத் தரிசனம் அடைஞ்ச மாதிரி தாபத்தோடு போறவாளுக்கு தான் ஈஸ்வர தரிசனம். கானபாத்திரம் அப்படிதான் உருகினா இல்லையா. பகவானை பார்க்கணும் பார்க்கணுங்கிற தாபமும் உருக்கமும் இல்லைன்னா அந்த தரிசனத்தினால என்ன பிரயோஜனம் நமக்கு? இது எக்ஸிபிஷன்ல பார்த்துட்டு வராப்புல பார்த்துட்டு வருது இல்லையே இல்லையா. அந்த தாபம் இந்த குழந்தைக்கு இருந்திருக்கு, சாமராயிக்கு. அந்த தாபம் இருந்ததுனால தரிசனத்துக்கான ஏற்பாடுகளை பக்தாள் மூலமா பகவானே பண்ற.
ஒரு காரியங்கள் நடக்கிறது அதோட திருவிளையாட நமக்கு புரியாது. காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இது ஈஸ்வர சங்கல்பம்னு தெரியும். நம்ம சங்கல்பம்னு என்ன இருக்கு, நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஒண்ணும் இல்லை. இப்ப பார்க்கணுங்கிற தாபம் இருக்கிற இந்த குழந்தைக்கு அப்ப ஆறுதல் சொன்னாருங்கிறது நேற்றுக்கு பார்த்தோம். கவலைப்படாதேமா, உனக்கு பகவான் தரிசனம் கிடைக்கும். பகவத் தரிசனம்னா நம்ம நேருக்கு நேர் வந்து சுவாமி நிக்கணும்னு எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோ, அதை தாங்குற சக்தி நமக்கு இல்லை. முதல்ல ஒரு சூரியனை உத்து பார்க்க முடியாது நம்மளால, கோடி சூரிய பிரகாசனான பகவானை இந்த நேத்திரத்தால பார்க்க முடியாது. அட ஒரு அல்பம் ஒரு 3D பிலிமுக்கே இன்னொரு கண்ணாடி பண்ணுங்கிறான். இது எத்தனை டியோ யாருக்கு தெரியும்? இந்த கண்ணால பார்த்துட முடியுமா? அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷுஷ் கொடுத்தார் பகவான்ங்கிறது. அப்பதான் அவன் பார்க்கிறான், அந்த விராட் ரூபத்தை பார்த்து நடுநடுங்கி போயிட்டான். சுவாமி நேரம் வந்துட்டாதான் நம்ம தாங்க முடியாது. ஆனா பகவத் தரிசனம் இல்லாத வாழ்க்கைங்கிறது வறண்ட வாழ்க்கை, பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கை. கல்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு காலம் வர வேண்டாம். இருந்தாலும் சொல்றேன், எந்த கோவில்களும் இல்லை, எந்த திவ்ய ஸ்தலங்களும் இல்லை, எந்த சத்சங்கமும் இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? துங்கிறதும் தூங்குறதும் அரட்டடிக்கிறது சினிமா பார்க்கறது எவ்வளவு நேரம் நம்ம பண்ண முடியும்? அந்த மார்க்கத்தில் இருக்கிறவா கூட நிம்மதிக்காக சத்சங்கத்துக்கு தான் வரா, கோவிலுக்கு தான் வரா. அவளும் மனுஷா தானே, எவ்வளவு நேரம் அதிலேயே இருந்துட முடியும்? தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காவது ஒருத்தன் மகான்கள்ட்ட வருவானோ இல்லையோ. தபோவத்துக்கு ஒருத்தன் வந்தான், சாமி நான் இந்த தேர்தலை நிற்க போறேன், எனக்கு வெற்றி கிடைக்கணும்னா. சாமி சிரிச்சுட்ட, என்ன கட்சின்னார். அவன் கட்சி பேரை சொன்னான், இங்கிலீஷ்ல சொன்னான். நானும் அதே கட்சி தான். ஒரே ஆச்சரியம், நம்ம கட்சியில கடவுள் நம்பிக்கையே கிடையாது, நம்மளே தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமா வந்திருக்கோம், சாமி அந்த கட்சிக்கிறாரே. நான் அப்படியாண்ணா, கொஞ்சம் வித்தியாசம், இது தெய்வீக முன்னேற்ற கழகம். நான் சுவாமி அவளு இங்கதான் வந்தாங்க, வேற வழி கிடையாது. பாண்டுரங்கன் கோவில் சென்னையில வரணும்னு முதல்ல ஆசைப்பட்டு கோதண்டராம சுவாமிகள் பெரிய மகாத்மா, பெரிய மகான், திருவல்லிக்கணியிலேருந்து வார்கரி நடந்து போனவர். ஞானேஸ்வரி முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தது அவர் தான். அந்த புஸ்தகம் கிடைக்காம போன போது மகாபிரிவாளால் திருப்பி அந்த புஸ்தகம் பதிப்பிக்கப்பட்டு அப்புறம் பாரதிய வித்யாபவன் ராமநாம பேங்க் மூலமா இன்னைக்கு நமக்கு தமிழ்ல கிடைக்கிறது. கோதண்டராம சுவாமிகள் எழுதி வார்கரி சம்பிரதாயத்தை தீட்சை எடுத்துட்ட பெரிய மகான். உஞ்சவிருத்தி எடுத்தே பாண்டவன் கோவில் கட்டினவர், உஞ்சவிருத்தி எடுத்தே நகை பண்ணி போட்டவர், கோவிலுக்கு கார்பஸ் ஃபண்டு உள்பட உஞ்சவிருத்தி எடுத்தே பண்ணினவர். அவருக்கு மாத்ரு பாஷை தெலுங்குங்கிறதுனால தெலுங்கு லிபியிலேயே நிறைய பஜன புஸ்தகங்கள் அபங்கங்கள் உள்பட போட்டவர். அந்த காலத்துல விவேகானந்த சுவாமிகள் சென்னைக்கு வந்தபோது அவரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணினவர் கோதண்டராம சுவாமி, பெரிய மகான். அவர் முதல்ல சென்னையில பாண்டுரங்கன் கோவில் கட்டினார். பண்டரிபுரத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆஷாட ஏகாசி கார்த்திகை ஏகாசி எப்ப போனாலும் சுவாமியை பார்த்துட்டு பண்டரிபுரத்துக்கு அடுத்ததான் உடனே பார்க்க வேண்டிய இடம்னா யாருமே சொல்லிடுவா கோபாலபுரம். காரணம் என்ன? கோவர்தனகிரிக்கு சமமான சுவாமி மலை மாதிரி ஒரு கட்டுக்கோவில் தான் அது. அந்த இடத்துல பகவான் இடுப்புல கையை வச்சுட்டு இருக்கிற பாண்டுரங்கனாக இல்லாமல் வேணுகோபால கிருஷ்ணனாக காட்சி கொடுக்கிறான். தே விட்டலனுடைய ஸ்ரீமுகமே தான், ஆனா வேணுகோபால கிருஷ்ணனாக காட்சி கொடுக்கிறான். அந்த இடத்துல தான் அந்த காலா உற்சவத்தை எல்லாருடைய பிரசாதத்தையும் நிவேதனத்தையும் ஒன்னா கலந்து பகவான் வனபோஜனம் பண்ணினது போல மாவுலி அங்குதான் காலா உற்சவம் பண்ணினாருங்கிறதுனால கோபாலபூரி காலா ஹோயி लायांचा बडी मार पंढरी नामाचा बाजार हरी नामाचा बाजार पंढरी नामाचा बाजार. அந்த கோபாலபுரி மாதிரி சென்னையில் ஒன்று இருக்கணுமேன்னு நினைச்சு அவர் சகோதரர் குடியிருக்கிற வீட்டுக்கிட்டக்க ஒரு கிருஷ்ணன் கோவிலை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு கோபாலபுரம்னு அவர் தான் பேர் வச்சார் கோதண்டராம சுவாமி. இந்த கோபாலபுரத்தை பத்தி அந்த கிருஷ்ணன் கோவிலை பத்தி எல்லாருக்கும் தெரியும். கடவுள் நம்பிக்கை இல்லாத வாழ் கூட எப்படி வழிபட்டாங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால யாருக்குமே நிம்மதி வேணும்னா சுவாமிகிட்ட தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா இது வேணும் அது வேணுங்கிற லௌகீகத்துக்கு போறோமே, பகவான் சொல்றாரு என் முன்னாடி நிறைய தட்டு தட்டா பழங்களோ பக்ஷங்களோ இருக்குன்னா யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, அது மாதிரி என் வைபவங்களை எடுத்துக்கோங்க. நானே வேணும்னா அதுக்கான உருக்கம் வேணும், அப்பதான் நான் வருவேன். என் மகிமைகள் வேணுமா, வரம் வேணுமா அள்ளிட்டு போ, பணம் வேணுமா அந்த தூக்கி எறிகிற, பதவி வேணுமா எடுத்துன்னு போ, என்ன வேணுமோ தரேன்.
நான் வேணுமா? சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யாக. பாகவத் மகாத்மிய ஸ்லோகம். இந்த உலகத்திலேயே பாக்கியசாலி யாருன்னா பகவானை தவிர வேற செல்வம் இல்லையான்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் பாக்கியசாலி. நிர்தனாஸ்தேபி தன்யாக விலசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீ ஹரேஹே பக்தி ஏகா. அவன் நெஞ்சில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், பகவானே உன் மேலே எனக்கு பக்தி உண்டாகணும், பக்தி உண்டாகணும். பக்தி பழுத்த நிலை ஆனாலும் அதையே தான் கேட்பான். ஹரிஹி அபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய. இப்படி எனக்காக எல்லாத்தையும் உதறிட்டு நிற்கிற பக்தனுக்காக நான் வைகுண்டத்தில் உட்காந்துருப்பேன்னா அவன் ஹிருதயத்தில் வந்துடுறேங்கிற பகவான். பிரவிஷதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தஹா. பக்தியால, பக்திங்கிற கயத்தால கட்டப்பட்டு இழுக்கப்பட்டு பகவான் ஹிருதயத்துக்கு வந்துடுறாங்க. அபங்க போலதா கீர்த்தனி ரங்க ஓடவலா. அதே அர்த்தம் தான். அப்படி ஹிருதயத்துல பக்தாள் ஹிருதயத்துல பகவான் இருக்கான். ஆனந்தமா சுகியாக எந்த கவலையும் இல்லாத சாதுக்கள் இருக்கா. அந்த சாதுக்களுக்கு பகவத் தரிசனம் சுலபம். நமக்கு தரிசனம் கிடைக்க வேண்டி இந்த சாதுக்களோட கிருபையால பகவான் அர்ச்சாவதார ரூபமாக கோவில்களில் எழுந்துள்ளிருக்கான். அர்ச்சாவதார திருமேனிங்கிறது பகவானோட ஒரு அவதாரமே தான். அது விக்கிரகம்னோ சிலையனோ சொல்றவன் முட்டாள், ரசனை இல்லாதவன். பகவான் சாட்சாத்தா தான் இருக்கார். திருவண்ணாமலையில இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க போனேன்னு போல ரமண பகவான் எங்க அப்பாவை பார்க்க போறேன்னு போனார். அவருக்கு அப்பாவா தானே காட்சி கொடுப்பார் இல்லையா? கோவில்ல இது என்ன சார் இந்த சிலையில புள்ளி புள்ளியா இருக்கே பாண்டவங்க முகத்துலன்னு ஒருத்தன் கேட்டானா அவனுக்கு என்ன பதில் சொல்றது இல்லையா? இது என்ன ஸ்டோனால பண்ணிருக்கான்னு கேட்கிறான். இது ஸ்டோனே இல்லடா. அண்ணா சொல்றார், நாகி நாகி மிருண்மய ஆமா விட்டல சின்மயங்கிற. ஒரு சின்மயமானவன் மண்ணாலோ கல்லாலையோ பண்ணின ரூபம் இல்லைங்கிறார். அந்த பாவத்தோட போறவாடுங்க அர்ச்சாவதார ரூபத்திலேயே பகவான் சாட்சாத் தரிசனம் கொடுப்பான். நமக்கு அர்ச்சாவதாரமே அதிகம். அந்த சுவாமியை நம்ம பக்தி பண்ணி அதுல சுவாமி இருக்காருன்னு உணர்ந்து அவர் பண்ற ஒரு பூஜையிலையும் ஒரு ஆராதனையும் சுவாமிக்கு பிரத்யட்சமா பண்றோங்கிற பாவனை வேணும் இல்லையா? நிறைய கோவில்களில் பார்த்தா கல்ல குளிப்பாடுறவர் தான் குளிப்பாடுறான். ராமகிருஷ்ண பரமஹம்சத்தனோட அத்தை பேரன்ட்ட சொன்னார். அவன் கேட்டான், மாமா அம்பாளை பார்க்கலன்னு அடறேடே, அதான் இருக்காளே பகவதாரணி விக்கிரகமா இருக்காளே, அட போட அசடு அப்படின்னாரு. அவளை கல்லாவே நினைச்சுட்டோம்னா அவளுக்கு பண்ற பூஜையோ நிவேதனமோ வியர்த்தம். கல்லுக்கு போய் யாராவது நிவேதி பண்ணுவாளா? அவளை நேரம் பார்க்க முடியும்னு இருக்கிற பட்சத்துல இப்படியே பார்க்கறது வியர்த்தம். இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? பார்க்கணுங்கிற தாபம் வர வேண்டாமா? யாருக்கு அந்த உருக்கம் இருக்கோ பகவான் தரிசனம் கொடுக்கிற. தான் பட்ட கடன் எல்லாம் பாண்டுரங்கன் அடைச்சுட்டு தனக்கு வரவேண்டிய அபவாதத்தையும் திட்டையும் கூட இல்லாமல் பண்ணி வீட்டில் இருக்கிற சூழ்நிலையே மாத்திட்டாருன்னு உடனே ஆகா இந்த பாண்டவனை தனக்கு கிருபை பண்ணிட்டானே, அந்த கிருபையை அனுபவிக்கிறதுக்கு நான் உட்காந்துருக்கேன்னா அந்த கிருபை பண்ணினவனை பார்க்கறதுக்கு இருக்கேனாங்கிற எண்ணம் ஏற்பட்டு தான் துக்காராம் சுவாமி பண்டார மலை மேலே ஏறிட்டார். 7 நாளைக்கு அன்ன ஆகாரம் இல்லாமல் இருந்தார். என்னன்னா, நான் இல்லாத போது என் வேஷத்துல வந்து என் கடன் எல்லாம் அடைச்சு என் குடும்பத்துக்கு வேணுங்கிறது பண்ணிட்டியே, நீ இப்படி கருணை பண்ணிட்டே இருப்பேன், நான் அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? உன்னை பார்க்கப்படாதா? உன் கருணை அனுபவிக்கதான் நான் இருக்கேனா? பாண்டுரங்க தியானி பாண்டுரங்க மணி ஜாகிருதி ஸ்வபனி பாண்டுரங்க பாண்டுரங்க தியானி பாண்டுரங்க மணி அணிக துசரே मजनाही आता अणिक दुसरे मजनाही आता ने मिलया चित्त पासुनिया पांडुरंग ध्यानी पांडुरंग मनी जागृति स्वपनी पांडुरंगा
पांडुरंग ध्यानी पांडुरंग मनी இந்த க்ஷணம் ஒன்ன தவிர ஒன்றும் வேண்டாம் அணிக்க தூசரே மசனாகி ஆத்தான் அவளுக்கு தான் தரிசனம் கிடைக்கும் இல்லையா? அப்படி ஒரு உருக்கம் இந்த குழந்தைக்கு எனக்கு கிடைக்க போறது. கல்யாண கோஷ்டி எல்லாம் முன்னாடி அமிச்சாச்சு, சீர்திருத்தி எல்லாம் அமிச்சாச்சு, வஸ்திராதிகள்லாம் அமிச்சாச்சு, ஆபரணங்கள் அதுக்கு காவல் போட்டு அனுப்பிச்சுட்டார் பான்ஸ்லே ராஜா. எல்லாம் தஞ்சாவூருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். அங்கிருந்து கோலாப்பூர்ல இருந்து இந்த பக்கம் வர்ற மார்க்கத்துல பிரச்சனை இல்லை, அங்கிருந்து பண்டர்பூர் போற மார்க்கத்துல தான் பிரச்சனை. அந்த பக்கம் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிச்சுட்டு யார் வந்தாலும் கொலை பண்றதுங்கிறத விரதமா வச்சுட்டு இருக்கான். சமீப காலத்துலாம் கூட கேதார் யாத்திரை போறவாளுக்கெல்லாம் எவ்வளவு கெடுதல் பண்ணினாங்கிற செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவ அதை தர்மமாவே நினைக்கிறான். ரூபத்தோட பகவானை கும்பிடப்படாது, எங்க தர்மம் தவிர இன்னொரு தர்மம் கிடையாது, அப்படி யார் இருக்கானோ அவளை கொலை பண்ணினா எனக்கு மோட்சம்ங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கு. அது எப்படி மாத்துறது இல்லையா? பகவான் தான் அவளுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். உயிருக்கு பயந்து அந்த பக்கம் யாருமே போறது இல்லைங்கிற ஒரு காலகட்டம், இந்த மாதிரி காலகட்டம் நிறைய தடவை வந்திருக்கு. வாரி யாத்திரை போறவாளே ஒரு காலகட்டத்துல பயந்தா, பாண்டவனை பார்க்கணும் ஆசையா தான் இருக்கு, பாக்குறதுக்கு நான் உயிரோடு இருக்க வேண்டாமா, நான் செத்து போயிட்டேன்னு யாரு பார்ப்பா, அதனால அப்படி ஒரு யாத்திரையே வேண்டாம் அப்படின்னு போனவாள்லாம் இருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல ஹைபத்ராவ் பாபான்னு ஒரு மகான் மாவுலியோட பாதுகை, ஒரு பாதுகை மாவுலி அதிஷ்டானத்தை வச்சுட்டு மாவுலி பாதுகைன்னு எடுத்துட்டு அதை கயத்துல கட்டி ரெண்டு பக்கம் தொங்க விட்டுண்டு ரத்தம் எடுத்துன்னு போனா யாரும் வரமாட்டேங்கிறா, நான் தான் ரத்தம், நான் போறேன், ஜெண்டா எடுத்துன்னு போறேன், பகவானை பார்க்கறதுல எனக்கு வெற்றி கிடைச்சாலும் சந்தோஷம், இந்த முயற்சியில செத்தாலும் சந்தோஷம்னு கிளம்பி போனார். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் தைரியமா வந்தா. ஆலந்தியில் உள்ள நுழைஞ்ச உடனே இடதுகை பக்கம் அவருடைய சன்னதி ஹைபத்ரா பாபான்னு. அது மாதிரி தீர புருஷாலாம் அதை நடத்தி காட்டியிருக்கான். அந்த சூழ்நிலை, இந்த சரித்திரம் நடந்த சூழ்நிலையில அது மாதிரி இல்லாத ஒரு காலகட்டம். அப்ப இந்த பக்கம் போறவாளுக்கெல்லாம் சீரெல்லாம் அனுப்பிச்சுட்டு இவா தனியா கிளம்புறா. உள்ளுக்குள்ள இவருக்கு ஒரே பயம், தஞ்சாவூர் தான் போறோம், குழந்தை பண்டரிபுரம்னு நினைச்சிட்டு இருக்கு, அதுக்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்காரு மாப்பிள்ளை, சொல்லியாச்சு, எப்படி பார்க்க போறோம் என்ன ஒன்றும் தெரியல, என் திட்டம் என்னோட இருக்கட்டும், நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சொல்ல மாட்டேன்னு மாப்பிள்ளை, தெரிஞ்சா நான் சொல்லிடுவேன் உளறிடுவேன்னு அவருக்கு பயம். குழந்தை ஏமாற்றவும் படாது, எத்தனை நம்பிக்கையோட இருக்கு அந்த குழந்தை, எவ்வளவு ஆசையோட இருக்கு, பண்டரிபுரம் போறோம் அவ்வளவு ஒரு தாபத்தோட இருக்கு. கவலைப்படாது, ஒரு சுவாமி தரிசனம் உண்டுன்னா இங்கேருந்து அவ சொல்றா, பா பண்டரிபுரத்துக்கு எப்பவுமே சுவாமியை நினைச்சிட்டு பாடிட்டே தான் போடணும், அவரோட ஸ்மரணையிலேருந்து ஒரு க்ஷணம் கூட விலகப்படாது. இப்படிதான் சாதுக்கள்லாம் அபங்கம் எழுதியிருக்கா, அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால அதான் நான் பாடிட்டே தான் வருவேன்னா, நல்லது, கேள்வி கேட்காம இருந்தா சரின்னு நினைச்சிருந்தாரு. அபங்கமா சுவாமி பார்க்க போறத பாடுற பாட்டுகள்லாம் நிறைய இருக்கு. நேற்று சலா பண்டரி சீஜாவை பாடுங்க இல்லையா, அது மாதிரி ஏகப்பட்ட பாட்டுகள் இருக்கு. சுகசாட்டி கரிசி தளமள, சுகசாட்டி கரிசி தளமள, தரித்து பண்டரிசி ஜாಯಿ ಏಕವೇಳ, ತರಿತು ಪಂಡರಿಸಿ ಜಾಯಿ ಏಕವೇಳ, ಮಗತು ಅವಗಾಚ ಸುಖ ರೂಪ ಹೋಸಿ, ಜನ್ಮೋ ಜನ್ಮೀಚೆ ದುಃಖ ವಿಸರಸಿ, ಸುಖ ಸಾಟಿ ಕರಿಸಿ ತಳಮ. நாமதேவர் சுகமா இருக்கணும்னு நினைச்சிட்டு வாழ்க்கையில துக்கப்படுறேன், ஏங்க இவ்வளவு பாடுபடுற, வயசானதுக்கு அப்புறம் சுகமா இருக்கணும்யா, இப்ப உழைச்சாதான் பணம் சேர்த்து வச்சு சத்தியமா இருக்கலாம், நல்ல எண்ணம் தான், பணம் சேர்த்து வைக்கிற, அனுபவிக்க இருப்பியான்னு தெரியுமா, கேரண்டி உண்டா தெரியாது, அதனால அதை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல, லௌகீகத்தை விட முடியாது, அதையும் இதையும் சேர்த்தாவது வச்சுக்கோ, வலது கையில பகவான் இடது கையில உலகமாவது வச்சுக்கோ, விட்டுவிடாதே. ஏன்னா நிஜமான சுகம் நீ அனுபவிக்கிற எந்த வஸ்துலையும் இல்ல, அது எங்க இருக்குன்னா ஒரே ஒரு தடவை வாங்கோ, தரித்து பண்டரிசி ஜாயி ஏகவேள, அங்க வந்தா என்ன கிடைக்கும், சுகம்னு தேடுறியா, அதோட மொத்தமான இடம் அங்கதான் இருக்கு, ஹோல்சேல் மார்க்கெட். மகத்து அவகாச்ச சுகரூபோசி, கஷ்டம் எல்லாம் தீருமா, இந்த ஜென்மா இல்ல ஜென்மாந்த கஷ்டம் தீர்ந்துடும். ஜன்மோ ஜன்மீச்சே துக்க விசரசி,
சந்திரபாகே கரிதா ஏக ஸ்நான. சந்திரபாகால ஒரே ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிடும், என்ன ஆகும்னா துஜே தோஷ பலதிரானோரான, எத்தனை தோஷங்கள் எத்தனை கட்டங்கள் இருக்கோ அது அத்தனையும் செதறி ஓடி போயிடும். அது கோவிலுக்கு எப்படி போகணும் தெரியுமா? சாதுக்கள் பாதம் பட்ட பூமி, ஆதிசங்கர் பகவத் பாதாள்லேருந்து இன்னைக்கு வரலும் உள்ள மகான்கள் வரலும் நடந்த பூமி இல்லையா? அந்த இடத்துக்கு எப்படி போகணும்? லோட்டாங்கண காலுனி மகாத்வாரி, உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு போனோம். அப்புறம் அங்க போயிட்டு அபராத க்ஷமாபணம் மன்னிப்பு கேட்கறது போல விக்னேஸ்வருக்கு தோப்புக்கரணம் போடாமலே அங்க போடுவா. கானதருணி நாச்சேன கருட பாரி, கருட கம்பம்னு ஒரு இடம் இருக்கு, கருடர் ஆஞ்சநேய சன்னதி. அந்த இடத்துல நின்று காதை பிடிச்சுட்டு கானதருணி நாச்சேன, காதை பிடிச்சுன்னு ஆடணும். என்ன தப்பு பண்ணினா பாண்டுறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சுடு அப்படின்னா நாமதேவர் பாடி இருக்கார். நாமாமணே உபமா காயத்யாவே. இது பண்டரிபுரத்துக்கு சமமா இன்னொரு இடம் சொல்லிட முடியுமா? எங்க விட்டலுக்கு சமமா இன்னொரு மூர்த்தியை சொல்லிட முடியுமா? மாசா விட்டோபாச்சா அலபலக்யாவி. பாண்டவன் திருஷ்டி சுத்தி போடுறேன் எதனால? என் உடம்புனால, என் மனசுனால, என் புத்தியால சுத்தி போடுறேன். எனக்கு எலுமிச்சை கூட எனக்கு காசு. பகவான் அதை கேட்க மாட்டான், என்னையே சுத்தி போட்டுட்டேன் சுவாமிக்கு. துக்காராமராஜ் சொல்றார், இவர் சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுங்கிறார். அவர் சொல்றார், ஸ்நானம் பண்றதுக்கு கூட மெனக்கிடணும். இதோ சந்திரபாகான்னு சொன்ன பார்த்துட்டே வச்சுக்கோ, பாபம் எடுத்துட்டு. அவகீச்ச தீர்த்த கடலியே கவேளா சந்திரபாகே டோளா தேக்கனியா, சந்திரபாகே டோளா தேக்கனியா. அத்தனை புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ண பலன் கிடைச்சிடும். சந்திரபாகாவை பார்த்துட்டா. அவகியா சந்த ஏகவேள பேட்ட. எத்தனை சாதுக்கள் நம்ம தேசத்துல அவதாரம் பண்ணியிருக்காளோ அவ்வளவு பேரையும் ஒரே நேரத்தை பார்க்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். என்ன? குண்டலிக திருஷ்டி தேக்கலியா, குண்டலிக திருஷ்டி தேக்கலியா. வைகுண்ட பண்டரியை ஒரு தரம் பார்த்தவனுக்கு மறுஜன்மா கிடையாதுன்னு துக்காராம் மகாராஜ் பாடல். இந்த அபங்கங்கள்லாம் அங்கன்னா துக்காராம் மகாராஜ் காலத்துக்கு அப்புறம் தானே சாம்ராஜி பாய். கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் 250 வருஷத்துக்கு முன்னாடி தான் தியாகராஜ சுவாமிகளுடைய காலம். அப்படிங்கிறத இவாழ துக்காராம் மகாராஜ்லேருந்து சமர்த்தர்லேருந்து ஏகநாதர்லேருந்து நாமதேவர் மாவுலி எல்லாரும் அவதாரம் பண்ணினதுனால அத்தனை பேர் அபங்கமும் பாட கிடைக்கிறது. பின்னாடி பிறக்கிறது ஒரு லாபம் இருக்கு பாருங்க. மாவுலி காலத்தில் பிறந்தா துக்காராம் மகாராஜ் அபங்கம் பாட முடியாது இல்லையா? எல்லாம் கிடைக்கிறது. அப்படியே அத்தனையும் பாடி 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 சந்தோஷப்பட்டுன்னு வரா. அவ பாடுறது கேட்டா மனசு சந்தோஷமா இருக்கு, மனசு உருகிறது. இவருக்கே இத்தனை நாளா அரசியல்னே இருந்துட்டேனே, இதெல்லாம் தெரியாம போயிடுது, என் குழந்தைக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்காம போயிடுது. ஆனா இப்படி உருகிறதே. மாப்பிள்ளை கொண்டு போய் அரண்மனையில இறக்கி ஒரு பாண்டவன் படத்தை காட்டி விட்டாருன்னா என்ன பண்றது தெரியலையே, என்ன பண்ண போறாரு தெரியலையே. பொண்ணுக்கு திருப்தியா தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, இது இப்படி உருகிறது. அப்பா பண்டரிபுரம் இருக்கே லேசிப்பட்ட ஊர் இல்லப்பா. பகவான் முதல்ல சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்ச உடனேயே பண்டரிபுரத்தை தான் சிருஷ்டி பண்ணினானா. நாமதேவர் அபங்கத்துல பாடி இருக்க. ஆதி ரச்சனி பண்டரி மக வைகுண்ட நகரி, நகரி 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 ஆதி ரச்சனி பண்டரி. ஏன்னா ஜனங்கள் உலகத்தெல்லாம் படைச்சுட்டேன்னா ஜனங்கள் பலவிதமா துக்கப்பட போறா. துக்க நிவர்த்திக்கான இடத்தை படைச்சுட்டு அப்புறம் நான் வைகுண்டத்தையே படிச்சு அப்புறம் பிரபஞ்சத்தை படைக்கிறேன் பகவான் படைச்சுட்டார். நாமதேவர் அவங்க சொல்லியிருக்காருப்பா, உலகமே அழிஞ்சாலும் பிரளயமே வந்தா கூட அவிநாச பண்டரின் அசே சுதர்சனாவரின்னு சொல்லியிருக்க. சுதர்சன சக்கரத்து மேல விட்டு நிர்மாணம் பண்ணியிருக்கார். அது அழிவு கிடையாது. நாமதேவர் மேல மகான்கள் சொல்லியிருக்காப்பா. அப்படின்னு கஷேத்திர மகிமை, தீர்த்த மகிமை, சாதுக்கள் மகிமை, நாம மகிமை, குரு மகிமை, விட்டலனுடைய சௌந்தர்யம் அப்படி பாடிண்டே போறாவ. அங்கேருந்து வரணும் இல்லையா? தமிழ்நாடு வரல. நடுவில் ஒரே ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்பா கோலாப்பூர்ல இருந்து பண்டரிபுரம் இவ்வளவு தூரமானு கேட்டான். தூரம் அப்படிலாம் இல்லம்மா, உனக்கு தாபம் இருக்கு இல்லையா?
சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசை இருக்கிறதுனால தூரம் இருக்கா. அப்புறம் தெரியறது பாதுகாப்பா தானே கூட்டின்னு போறா, இடம் தெரிஞ்சவாளோட தான் நான் போறேன், கவலைப்படாத. அங்கங்க நிறுத்தி ஆகார வசதிகள் பண்ணிட்டு புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வரா. ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா. திருவையாறு தஞ்சாவூர் பக்கம் நெருங்கிறத பார்த்தா அந்த ஜால்ரா சத்தம் கேட்கறது ஜம்முன்னு. துக்காராம் மகாராஜ் சொல்ற, அந்த தாளத்துல நாமாவளி கேட்கறது இல்லையோங்கிறார். அப்படி இருக்கு இல்லையா, நீ போடுறா இல்லையா, விட்டல தாள விட்டல விட்டல விட்டலன்னு கேட்கறதா அவருக்கு. நம்ம ஜல் ஜல் விட்டல் விட்டல் கேட்கறதா. விட்டல தாள விட்டல விட்டல தோண்டி உச்சாரா. ஆஹா, சாதுக்கள் வந்துட்டாப்பா. அப்பா இனிமே என்னால பல்லக்கில் போக முடியாதுப்பா, நான் இறங்கி வாழோட ஆடி பாடின்னு வரேன். சரி வா. அப்புறம் அவர் இறங்கிட்டார் பாவம். குழந்தை சாதுக்களை பார்த்தோன்னே அதுக்கு தாங்கல. அத்தனை பேரும் ரெண்டு பக்கம் நின்றுண்டு கையில தாழ் வச்சுண்டு, நம்ம ஊர் தாளம் மாதிரி இருக்காது, அங்க வித்தியாசமா இருக்கும். நான் கூட ஹாஸ்யமா சொல்லுவேன், பாயச கிண்ண மாதிரி இருக்கும்னா. நாமாமிர்தம் கிடைக்கிறது இல்லையோ, ஆனால் அப்படிதான் இருக்கும் அந்த தாளம். அதை வச்சு தாளம் போடுறது அது ஒரு தனி டெக்னிக். அவன் போடுறது அந்த தாளம் வித்தியாசமா இருக்கும். பக்குவாஜ் வாத்தியம் வச்சுட்டு வாரி யாத்திரை பொறுத்த ஸ்ருதி பாக்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டான், ஒரு ஏக்தார் தான், ஒரு வீணா இருக்கும். அப்புறம் ஒரு பக்குவாஜ்காரன் சொல்லுவான், வாதோ அப்படின்பா. அவன் வாசிக்கிறான்னா அந்த ஸ்ருதிக்கு பாடுவான். அது மாதிரி ரெண்டு பக்கமா ஆடி பாடிண்டு ஒரே குஷி ஆனந்தம். ஆஹா, பண்டரிபுரம் வந்துட்டோம். அது தஞ்சாவூரையும் பார்த்ததுல பண்டரிபுரையும் பார்த்ததில்ல. அரண்மனைக்குள்ளேயே இருந்த குழந்தையா இறங்கி கொடுத்து அதுக்கு குஷி தாங்க முடியல. சாதுக்களோட பஜனை பண்ண கிடைச்சதே. யாராவது ஆர்வமா வந்துட்டா என்ன பண்ணுவா தெரியுமோ, சட்டுன்னு தாழ் எடுத்து கையில் கொடுத்துருவான். இங்க யாரும் என்னன்னு பார்க்க மாட்டான். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நாங்கெல்லாம் போயிருக்கோம் துக்காராம் அண்ணாவோட. நாங்க அவ பாடுறத வாங்கி பாடுறோம் தெரிஞ்சின உடனே நீங்க தனியா ஒரு அபங்கம் பாடுங்கன்னுட்டாங்க. நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஏதோ பாடுறோம், நமக்கு சரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். மராட்டிக்கார எதிர்க்கே பாடுறதுமே என்ன, அதுல தோஷம் இருந்தா கூட அவளுக்கு தெரியாது. அவளுடைய பார்வை அப்படி. தோஷம் இருந்தா கூட அதை பொருட்படுத்தாம அழகாக சொல்லிக் கொடுப்பான். கூட கூட அவனை வாங்கி பாடி நம்மள ஏதோ சாது மகாத்மா மாதிரி அவன் நடத்துவான். அது அவன் சுபாவம். அந்த பிரேமை அந்த யாத்திரைக்கு போனா தான் தெரியும். யார் வாரி யாத்திரை முதல் வருஷம் போயிட்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் நடந்து பழக்கமே இல்லை. முன்ன பின்ன இறங்கினோன்னு ஆட்டோ பிடிச்சுதான் நமக்கெல்லாம் பழக்கம். காலெல்லாம் வலி தாங்க முடியல, படுத்துட்டு இருக்கோம், தூக்கம் வரல. கொட்டால டென்ட்ல நம்மள ஒரு வார்த்தை கூட கேட்கல. நம்ம சிரமப்படுறோங்கிறது அவளுக்கு தெரியுது, தமிழ்நாட்டுக்காரான்னு. ஒரு வார்த்தை கூட கேட்காமலே காலை அமுக்கி விடுறான். என்ன ஒரு பிரேமை இல்லையா? சாதுக்கள் நினைச்சுட்டு அவன் சேவை பண்றா. உண்மையில அவன் தான் சாதுக்கள் இல்லையா? அப்படி ரெண்டு பக்கம் ஜம்முன்னு பாடிட்டு வராளா நாம சங்கீர்த்தனத்தோட. हळू हळू वाटे चला वाटांत मिळतील गुरु विठ्ठला. மெதுவா வாங்க, வேகமா நடக்கப்படாது, சீக்கிரம் ஊர்வலம் முடிஞ்சு போயிடும். மெதுவா பாடின்னு வரணும். संत तुम्ही हळू हळू चला म्हणे विठ्ठला विठ्ठल भोल भोल. हात तंबुरू पाय गुंगुरू मोहन विठ्ठला गाऊनिया. मोहन विठ्ठला गाऊनिया रंगशिलेवरी नाचुनिया. रंगशिलेवरी नाचुनिया नाचत पंढरीसी जाऊनिया. हळू हळू वाटे चला वाटांत मिळतील गुरु विठ्ठला. जय जय विठ्ठल जय हरी विठ्ठल जय जय विठ्ठल जय हरी जय जय विठ्ठल जय हरी विठ्ठल 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 जय जय विठ्ठल जय हरी विठ्ठल. கையில தம்புரு வச்சுண்டு கால சலங்க கட்டிண்டு ஹாத்த தம்புரு பாய குங்குரு பகவானோட திருநாமத்தை ஆனந்தமா பாடிந்து போறா. ஆஹா, இத்தனை சாதுக்களை ஒன்னா பார்க்க கிடைச்சிருந்தே,
பன்றிபுரம் வந்துட்டேனே, நான் பன்றிபுரம் வந்துட்டேனே. துக்காராம் பாரதி சொல்றார், பன்றிபுரத்துக்கு வந்துட்டேன்னா முதல்ல எப்ப போறியோ நீ நினைச்சுக்கணும், ஜென்மாந்திரத்தை கிடைக்காதது கிடைச்சுட்டே, பன்றிபுரம் கிடைச்சுட்டே. பாவலோ பண்ட சாதாரண ஊராது, பாவலோ பண்டரி வைகுண்ட புவன. வைகுண்டத்துக்கு நான் வந்துட்டேன், மனுஷ சரீரத்தோட வைகுண்டத்துக்கு வந்துட்டேனே. இந்த தினம் மறக்க முடியுமா? தன்ய ஆஜ் தின சோனியாஞ்சா பாவலோ பண்ட. வைகுண்ட பவனத்துக்கு வந்துட்டேன். தலகால் புரியாத ஆனந்தம், ஒரே சந்தோஷம். ஒரு நிமிஷம் அவளோட நின்று பாடுறா ஆடுறா, அப்புறம் சடான பூமியில விழுந்து பெறல்றா, அந்த மண் எடுத்து தலையில போட்டுக்கிறா. பாண்டுரண்ணா கருணை பண்ணிட்டியே, பன்றிபுரம் கிடைச்சுட்டே, பன்றிபுரம் இந்த மண்ணை மெதிச்சுட்டேனே, இத்தனை மகான்கள் பாதம் பட்ட இடத்துக்கு நான் வந்துட்டேனே. இந்த குழந்தையோட ஆனந்தத்தை பார்த்தோன்னா அவ அப்பாவுக்கு தாங்கல. இப்படி கூட பக்தி இருக்கும், சாதுக்குள்ள அந்த காலத்துல பக்தி பண்ணியிருக்கான்னு ஏதோ சொல்லி கேட்டிருக்கோம். நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு பக்தி வந்துருக்கே. வாஸ்தவத்தை எல்லா குழந்தைகளும் அப்படிதான் இருக்கு. அவளுக்கு அந்த பக்திங்கிற போஷாக்கை கொடுத்துட்டா அப்படி வளர்ந்துரும். என் குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினைப்பா. என் குழந்தை ஒரு பாகவதன் ஆகணும்னு யாராவது நினைப்பாளோ? என் குழந்தை ஒரு சந்து மகாத்மாவாகணும்னு யாராவது நினைப்பாளோ? இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவாள்னா அவளை காப்பாத்திப்பா. சாதுக்களாட்ட உலகத்தையே உத்தாரணம் பண்ணிடுவாள். அப்படின்னா குழந்தை பிறக்கணும் வீட்டுல இல்லையா? நம்ம மாத்திரம் ஒரு பாகவதர் பிறக்கணும், நம்ம மாத்திரம் ஒரு சந்து, ஒரு மகாத்மா பிறக்கணும், ஒரு மீரா மாதிரி, ஒரு சகுபாய் மாதிரி, ஒரு ஜனாபாய் மாதிரி ஒத்தி பிறக்கணும், ஆண்டாள் மாதிரி ஒத்தி பிறக்கணும். அப்படின்னா நமக்கு தாபம் இருக்கணும். அப்படி இருந்தா பகவான் அதை நிறைவேற்றி வைப்பான். நந்தவனத்துல கிடைச்ச சின்ன குழந்தை கோதைங்கிறவள கிருஷ்ணன் கதை சொல்லி 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 வளர்த்து விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து மம்மு சாப்பிடும் போது கண்ணன் கதை தான், பால் குடிக்கிறத கண்ணன் கதை தான், தலைவாரி விடும்போது கண்ணன் கதை தான். அப்படி பெரியாழ்வார் வளர்த்து 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 அந்த குழந்தையோட பக்தி என்ன ஆச்சுன்னா, இந்த கண்ணன்கிறது ஒரு கதாபாத்திரம் இல்லை, இது கல்பனை இல்லை, இது சத்தியம். அப்ப அந்த கண்ணனை அடையிறதுக்கு காத்தியாயன விரதம் கோபிகைகள் இருந்தா கண்ணன் அவளை ஏத்துண்டான், ராசலீல பண்ணி அத்தனை பேரையும் மணந்துண்டான்ங்கிறது சத்தியமானால் ஏன் நாம் பண்ணக்கூடாது? காலம் மாறினா என்ன, கண்ணன் மாற மாட்டாங்க. பகவானுக்கு ஏது அழிவு, பகவானுக்கு ஏது மூப்பு? அவ அன்னைக்கு பண்ணின அந்த காத்தியாயினி விரதத்தை இன்னைக்கு நான் பண்றேன்னு சொல்லி அந்த காத்தியாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேகி பதிமே குருன்னு அவ பிரார்த்தனை பண்ணின மாதிரி கண்ணனை எனக்கு கணவனாக குரு, நான் அதே அம்பாளை பிரார்த்தனை பண்றேன்னு அது காத்தியாயினி விரதம். இது பாவை நோம்பு. பாவைன்னு அம்பாள். அவ யமுனக்கரையில இருந்தா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுவே ஆயர்பாடியா நினைச்சுட்டு இருந்தா. அடைஞ்சுட்டாளே கிருஷ்ணனே, அடைஞ்சுட்டாள் இல்லையா? பெரியாழ்வாரே ஆச்சரியப்பட்டார். இந்த குழந்தைக்கு இத்தனை பக்தி ஊட்டி வளர்த்தேன், கண்ணன் மேல பக்தியா இருக்குன்னு சந்தோஷம், கண்ணன் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதே இது எப்படி நடக்கும்னு அவருக்கே ஒரு மனசுல குழப்பம். ஏன்னா அவாவா பக்கத்துல இருக்கிறவாள்லாம் சொல்லுவா இல்லையா, குழந்தைய கெடுத்து வச்சிருக்கேன் போய் பக்தி என்னது ஆட்சி வச்சுத்தனம். ஏதோ கோவிலுக்கு போனோமா, நமக்கு வேணுமா அது வரதை வேண்டிட்டோமா, அது பதிலாக காணிக்கையை பகவானுக்கு செலுத்தினோமா வந்தோமான்னு இருக்கணும். இதெல்லாம் பகவானே வேணும் நடக்கிற காரியமா அது? அப்படிலாம் சொல்லி புத்தியை குழப்பி அவ கூட எல்லாம் மார்கழி மாதம் பஜனைக்கு போனவா எல்லா பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு வரம் பார்க்கவே விட மாட்டேங்குது, பெருமாளை தான் பண்ணி போய்கிறது. பெருமாள் எங்கேயிருந்து நேரம் வந்திருக்கா, யாரு பார்த்திருக்கா? இப்படிலாம் சொல்லி ஜனங்கள் பல விதமா பேசுறா. ஏமா ஒரு நல்ல பக்தனா பார்த்து வரன் பார்க்கறனேங்கிறார். சாதாரண ஆள் இல்ல, பக்திக்கேத்த ஆள். மானிடர்க்கென பேச்சுப்படின்னு உயிர் வாழ இல்லைன்னு செத்து போயிடுவேன் ஜாக்கிரதை, வரன் பார்த்தேன்னா நான் பார்த்தாச்சு வரன் அவர் தான் அப்படின்ட்டா. நடந்துதான் இல்லையா? அது மாதிரி ஒரு தாபமும் ஒரு பக்தியும் இருந்தா ஏன் நடக்காது இல்லையா? அப்படி நம்ம எந்த சரித்திரங்கள்லாம் படிக்கிறோமோ கேட்கிறோமோ அவளா அப்படிதான் பக்தி பண்ணியிருக்கா. நமக்கு பக்தி வரலையேங்கிற தாபம் இருந்தாலே பக்தி வந்துடும். குறைஞ்சபட்சம் அதாவது இருக்கும், இந்த பக்தி எனக்கு வரலையே, இவாள மாதிரி நான் என்னைக்கு ஆக போறேனோ, எத்தனை நாளைக்கு நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு இருக்க போறேனோ,